இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் வந்து அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவங்கள பற்றி சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சரோஜா தேவி வந்து எம்ஜிஆர் கூட கதாநாயகியாக நடித்து மிகப்பெரிய கதாநாயகியாக தமிழ் பட உலகில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக எந்த அளவுக்கு வலம் வந்தார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. எம்ஜிஆருடைய பல வெற்றி படங்கள், அப்படியே எம்ஜிஆருடைய புகழ்பெற்ற படங்கள் அப்படின்னா அப்படியே படகோட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகி யார்? சரோஜா தேவி தானே. அதே மாதிரி எவ்வளவு வெற்றி படங்கள், எப்படிப்பட்ட படங்கள், எங்கள் வீட்டு பிள்ளை சரோஜா தேவி தானே. இது மாதிரி தாய் சொல்லை தட்டாதே, இப்படிலாம் சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்த படத்தெல்லாம் அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பணக்கார குடும்பம், இன்னும் சொல்ல போனால் அந்த 60களில் எம்ஜிஆர் நடித்த படம் ஃபுல்லாகவே சரோஜா தேவி தான் கதாநாயகி. நாடோடி மன்னன் சரோஜா தேவி தானே, பானுமதி அண்ட் சரோஜா தேவி. அதனால் எம்ஜிஆர் படம் அப்படின்னாலே எப்படி பின்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சோ, எம்ஜிஆர் ஜெயலலிதா வருவதற்கு முன்னால் 10 ஆண்டுகள் தொடர்ந்து எம்ஜிஆருடன் கதாநாயகியாக நடித்தவர் நிறைய படங்களில் வெற்றி படங்கள் நடித்தது சரோஜா தேவி தானே. அதுமாதிரி சிவாஜி கணேசன் கூட எத்தனை படங்களில் எப்படிப்பட்ட வெற்றி படங்கள் எல்லாம் கூட வந்து சிவாஜி சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாகப்பிரி உன்னை படம் சிவாஜி கூட எப்படிப்பட்ட கதாபாத்திரம் சரோஜா தேவிக்கு. ஆலயமணி படத்தில் வந்து அவங்க தானே கதாநாயகி. அதனால் சிவாஜி கணேசனுடைய மிக அருமையான திரைப்படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாக பாலும் பழமும் இதிலெல்லாம் எப்படிப்பட்ட அழுத்தமான கதாபாத்திரம், எந்த அளவுக்கு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரத்தில் சரோஜா தேவி நடித்தார் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. பணமா பாசமா படம்னா 175 நாள் ஒரு படம், ஜெமினி கணேசன் நடித்த படம், KS கோபாலகிருஷ்ணன் சார் டைரக்ட் படம். அது KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணி எவ்வளோ பெரிய வெற்றி படம் பணமா பாசமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சிவாஜி சார் கூட தேனும் பாலும் அதெல்லாம் வந்து பெரிய வெற்றி படம். அந்த படத்தெல்லாம் சரோஜா தேவி தான் கதாநாயகி. இது மாதிரி எம்ஜிஆர் கூட, சிவாஜி கூட, ஜெமினி கணேசன் கூட அப்படியே தொடர்ந்து அப்படியே நிறைய படங்கள் நடித்து பிரகாசித்து மிகப்பெரிய கதாநாயகியாக தமிழ் பட உலகில் ஒரு 15 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 15 இயர்ஸ், 15 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்த ஒரு கதாநாயகி சரோஜா தேவி. இந்த சரோஜா தேவி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுடைய தாய்மொழி கன்னடம். அவங்க வந்து ஆரம்பத்தில் இப்போ நாடோடி மன்னன் படத்திலலாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவங்க கன்னடத்தில் வந்து மகாகவி காளிதாஸ் அப்படின்னு சொல்லி ஹொன்னப்ப பாகவதர் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார். மகாகவி காளிதாஸ் அப்படின்றதுல சரோஜா தேவியினுடைய உண்மையான பேர் ராதாதேவி. அந்த ராதாதேவின்னு இருந்த அந்த இளம் பெண்ணை அந்த படத்தின் கதாநாயகியாக, கன்னட படத்தின் கதாநாயகியாக மகாகவி காளிதாஸ் அந்த படத்தில் வந்து அவர் ஹொன்னப்ப பாகவதர் வந்து நடிக்க வச்சார். அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. அதுதான் சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்த முதல் படம். அது நடித்தா கூட அதுபோல் தொடர்ந்து அவங்களுக்கு அப்படியே படங்கள்லாம் அப்படியே வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படின்னு தமிழில் வந்த படத்தில் அவங்க வந்து ஒரு ஸ்மால் ரோல், சின்ன கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் நடித்தாங்க சரோஜா தேவி. அப்படி நடித்த பிறகு அந்த படத்தில் நடித்தாச்சு. நடித்த பிறகு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பார்த்திபன் கனவு அப்படின்னு ஒரு படம், அதில் வைஜெயந்தி மாலா கதாநாயகி. வைஜெயந்தி மாலாவுக்கு தோழியாக அப்படியே அதில் வந்து சரோஜா தேவி ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் தோழியாக நடித்தார். அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல இதை கூட நம்ப மாட்டீங்க, மணமகள்னு ஒரு படத்தில் அதில் வந்து ஷீ கேம் இஸ் ஏ குரூப் டான்ஸர். ஒரு நடன காட்சியில் கூட்டத்தில் ஆடக்கூடிய பெண் அப்படின்னு இருக்குல்ல, குரூப் டான்ஸர்னு சொல்லி சினிமாவில் சொல்லுவாங்க. அதை கூட்டத்தில் ஆடுறவங்க அப்படின்னு குரூப் டான்ஸராக அந்த பாடல் காட்சியில் குரூப் டான்ஸராக நடனம் ஆடினார் சரோஜா தேவி. அதுக்கு பிறகு தங்கமலை ரகசியம் அந்த படத்தில் கூட ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் சரோஜா தேவி நடித்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படியே வந்த உடனே அப்படியே சினிமாவில் வந்து அப்படியே உள்ளே வந்த உடனே அப்படியே கதாநாயகியை நடித்து அப்படியே மேலே வந்து அப்படியே பிரகாசித்து அப்படியே உயரத்தில் உட்கார்ந்து அப்படியே எல்லோரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்து அப்படியே ஒளி வீசி அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். அதாவது ரொம்ப போராடி கதாநாயகியாக தான் முதல்ல நடித்தாங்க மகாகவி காளிதாஸில் படத்தில் கன்னடத்தில். அப்படி நடித்து அப்படியே கதாநாயகியாக அப்படியே தொடர்ந்து அப்படியே வாய்ப்புகள் பெற்று அவங்களுக்கு என்ன குறை, அழகான முகம், அழகான அவங்களோட உடல் அமைப்பு, அவங்களுடைய பாடி ஷேப் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான அழகி இல்லையா சரோஜா தேவி வந்து அந்த பீரியடில் வந்து அப்படியே ட்ரீம் கேர்ள் அப்படின்றோம்ல, ட்ரீம் கேர்ள். இப்போ வந்து ஹேமமாலினியை ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி சரோஜா தேவி ட்ரீம் கேர்ள் தானே. 60களில் சரோஜா தேவி தான் ட்ரீம் கேர்ள் தமிழ் பட உலகில். அப்படியே இளமை தவழும் அழகான கதாநாயகி. எம்ஜிஆர் படத்தில் சும்மாவாக போட்டிருப்பாங்க சரோஜா தேவியை. எம்ஜிஆர் படங்களுடைய வெற்றிக்கு எம்ஜிஆர் எந்த அளவிற்கு காரணமோ அந்த அளவிற்கு சரோஜா தேவியும் தான் காரணம். 50% எம்ஜிஆர்னா 50% சரோஜா தேவி. அதே மாதிரி எம்ஜிஆருடைய பின்னாடி வந்த படங்களுக்கு 50% எம்ஜிஆர் காரணம், 50% ஜெயலலிதா காரணம். இது எல்லாருக்குமே தெரியுமே. அதனால் சரோஜா தேவியினுடைய இளமை எம்ஜிஆர் படங்களுடைய ஓட்டத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரோஜா தேவி. அதுதான் உண்மை அப்படின்னு. இது உண்மையாகவே தமிழ் பட உலகில் எல்லோராலும் பேசப்பட்ட உண்மை. அதை நான் இங்கு கூறுகிறேன்.
அப்படி இருக்கக்கூடிய சரோஜாதேவி அப்படியே ஓவர் நைட்டில் வரல, போராடி இப்படியெல்லாம் வந்த பிறகு எடுத்த உடனே வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. இப்படிலாம் படிப்படியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் சிவி ஸ்ரீதர் வந்து எங்கேயோ பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த படங்களில் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து அந்த டைமில் கல்யாண பரிசு அந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இதில் யாரை போடலாம், ஜெமினி கணேசன் கதாநாயகி யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இதில் ஏற்கனவே இந்த சரோஜாதேவின்ற ஒரு பொண்ணு இந்த படங்கள்லாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பொண்ணு நல்லா இருக்குமே, நம்ம பண்ணக்கூடிய இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்குமே, இது ஒரு லேடிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கதை. இதில் வந்து சும்மா சாதாரணமாக காமா சோமான்னு சொல்லிட்டு நடிப்பு திறமை இல்லாமல் அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடையாது. இது கொஞ்சம் அந்த காட்சியெல்லாம் உள்வாங்கி, இந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி இந்த உணர்ச்சிகரமான காட்சிகளுடன் நடிக்க வேண்டிய அளவுக்கு திறமையுள்ள ஒரு நடிகை தேவை. அதே நேரத்தில் அழகும் இருக்கணும், இளமையும் இருக்கணும். அப்படி வரும்போது சரோஜாதேவி ஃபேஸ் நல்லா இருக்கே, நம்ம கதைக்கு நல்லா பொருத்தமாக இருக்குமே, நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய கதாநாயகியாக டைரக்டர் ஸ்ரீதர் வந்து கமிட் பண்ணார். ஆக்சுவலாக கல்யாண பரிசு படத்தினுடைய கதாநாயகியாக சரோஜாதேவியை கமிட் பண்ணார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அது அடுத்த மேட்ரு. இதில் என்ன மேட்ருனா, கல்யாண பரிசு கமிட் ஆகி ஷூட்டிங் உடனே நடக்கலை. ஷூட்டிங் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தள்ளி போகுது. ஆனால் கமிட் பண்ணியாச்சு, சரோஜாதேவி தான் கதாநாயகின்றது கமிட் பண்ணியாச்சு. தள்ளி போய்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் கே சுப்பிரமணியம் வந்து எம்ஜிஆர் அப்போ வந்து நாடோடி மன்னனில் பானுமதி ஒரு கதாநாயகி, இன்னொரு கதாநாயகி யாரை போடலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு கதாநாயகி யாரை போடலாம், பானுமதி ஓகே, ஆனால் இதில் 2 கதாநாயகி இருக்காங்க. பானுமதி படமாக அவங்க நடித்த காட்சியெல்லாம் படமாக்கியாச்சு. இன்னொரு கதாநாயகி நல்ல இளமையான ஒரு கதாநாயகியை போடணும், யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது கே சுப்பிரமணியம் வந்து சரோஜாதேவியினுடைய ஃபோட்டோக்கள்லாம் அப்படியே எம்ஜிஆர்ட்ட காமிச்சு, இந்த பொண்ணு சரியாக இருக்குமான்னு பாருங்கள், ஏற்கனவே படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு தான் இது, கர்நாடக பொண்ணு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருக்குது, கொஞ்சம் ஃபேஸ்லாம் நல்ல இம்ப்ரெசிவ் ஃபேஸ், நடிப்பு திறமையும் இருக்குது, இந்த பொண்ணு சரியாக வருமானு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து கே சுப்பிரமணியம் சொல்கிறாரு. எம்ஜிஆர் இந்த ஃபோட்டோக்கள்லாம் வாங்கி இது பண்ணுறாரு. இதுக்கிடையில் எம்ஜிஆர் ஒரு வேளை சரோஜாதேவி நடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியாது. கர்நாடகாவுக்கு போய் அங்கே சரோஜாதேவி ஏதோ கன்னட படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் பார்த்துருக்காரு. படப்பிடிப்பு தளத்திலேயே பார்த்து சரோஜாதேவி நடிக்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த பொண்ணு நல்லா நடிக்குது, இந்த பொண்ணையை கமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடோடி மன்னன் படத்தினுடைய 2 கதாநாயகிகளில் ஒரு கதாநாயகியாக சரோஜாதேவியை எம்ஜிஆர் கமிட் பண்ணார். எம்ஜிஆர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர், எம்ஜிஆர் தான் ப்ரொடியூசர். எம்ஜிஆர் பிக்சர்ஸ், எம்ஜிஆருடைய சொந்த படம் அது நாடோடி மன்னன். அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ண படம், அவரே கதாநாயகன். அதில் வந்து சரோஜாதேவியை கமிட் பண்ணி சரோஜாதேவியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் நாடோடி மன்னன். எம்ஜிஆருக்கு ஜோடியாக கதாநாயகியாக சரோஜாதேவி நடிக்கிறது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா, எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பீரியடினுடைய சூப்பர் ஸ்டார் இல்லையா எம்ஜிஆர் சிவாஜி, 2 சூப்பர் ஸ்டார்கள் இல்லையா, 2 சூப்பர் ஸ்டார்களில் ஒரு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் கூட கதாநாயகி, பானுமதி ஒரு கதாநாயகி, இன்னொரு கதாநாயகி சரோஜாதேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நடித்தாங்க. அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிம். அது பிறகு இதில் என்ன ஆச்சுன்னா, கல்யாண பரிசு முதல்ல கமிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால, கல்யாண பரிசு 2வது தான் திரைக்கு வந்துச்சு. முதல்ல நாடோடி மன்னன் வந்து திரைக்கு வந்துருச்சு. நாடோடி மன்னன் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே சீக்கிரமே எடுத்து நாடோடி மன்னன் திரைக்கு வந்த பிறகு அதற்கு பிறகுதான் கல்யாண பரிசு திரைக்கு வந்தது. ஆனால் கல்யாண பரிசு தான் முதல்ல கமிட்டான படம். அது வந்து நாடோடி மன்னனுக்கு பிறகு வந்தது. எப்படி நாடோடி மன்னன் மிகப்பெரிய வெற்றி படமோ அதே மாதிரி கல்யாண பரிசும் மிகப்பெரிய வெற்றி படம். அது நாடோடி மன்னன் வந்து அப்படியே ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்ஷன் ஃபிலிம். அது முழுக்க அப்படியே ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த வரலாற்று பின்னணி கொண்ட ஆக்ஷன் திரைப்படம். இந்த படம் அப்படி இல்லை. இது வந்து கல்யாண பரிசு அருமையான சென்டிமெண்ட்ஸ் நிறைந்த குடும்பக்கதை, காதல் கதை. அதுக்கு நேர் கான்ட்ராஸ்ட் இந்த படம். அந்த படத்துக்கு நேர் எதிர். அது ஒரு பாணி அப்படின்னா இது ஒரு பாணி. அதனால் 2 மாறுபட்ட பாணியில் அமைந்த 2 திரைப்படங்களில் கதாநாயகியாக சரோஜாதேவி நடித்து 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. கிராமங்கள் வரை எல்லாரும் அந்த 2 படங்களையும் பார்த்தாங்க. அநேகமாக அந்த 2 படத்தை அந்த காலகட்டத்தில் பார்க்காதவர்களே இல்லை என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு எல்லா தரப்பு மக்களையும் வந்து பார்க்க வைத்த திரைப்படங்கள் இந்த 2மே. இந்த 2 படத்தில் கதாநாயகியாக சரோஜாதேவி நடித்தாச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய கதாநாயகியாக தமிழ் பட உலகில் பவனி வந்திருப்பார் அப்படின்றத நம்ம சொல்லவே வேண்டாமே. அந்த அளவுக்கு நம்பர் 1 கதாநாயகியாக சரோஜாதேவி இந்த 2 திரைப்படங்களின் மூலம் ஆனார். அதுக்கு பிறகு சரோஜாதேவி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பிறகு தொடர்ந்து ஹேட்ரிக் தான். ஒரு பக்கம் எம்ஜிஆர் கூட கதாநாயகி, இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் கூட ஜோடி, இன்னொரு பக்கம் ஜெமினி கணேசன் கூட ஜோடி, அந்த மாதிரி நடித்து தொடர்ந்து வெற்றி படங்களாகவே
குவித்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் சரோஜாதேவிக்கு. அந்த அளவுக்கு தொடர்ந்து படங்கள் அப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்து பின்னாடி அவங்க வந்து அவங்களுடைய திறமைக்காகவும் அவங்களுடைய புகழுக்காகவும் அவங்களுடைய சாதனைகளுக்காகவும் எல்லா விஷயங்களுக்காகவும் அவங்களுடைய மிகப்பெரிய அந்த கலை தொண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ இந்த பழைய கதாநாயகிகளில் இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர் சரோஜாதேவி. இந்த சரோஜாதேவி ஆரம்ப காலத்தில் எந்த அளவிற்கு போராடி சிறுக சிறுக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி உயர்ந்த இடத்தை அடைந்து ஒளி வீசி இருக்கிறார், அடைந்து பிரகாசித்திருக்கிறார், இன்றளவு மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே அதை பதிவு செய்கிறேன்.